பால் சொம்பு 10 அடி இருக்கும் போதே பாயிர பூனை பாத்திரத்துக்குள்ள விட்டா சும்மாதான் இருக்கும். அவனை சொல்லி குத்தம் இல்லடி. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் இவனை நம்ம அங்க தங்க வச்சோம் பாரு, நம்மள சொல்லணும். இப்ப அவனா போறேன்னு குதிச்சான். மாசம் மாசம் கடுதாசி எழுதி அவனை மடக்கி வீட்டோட மாப்பிள்ளையாக்கலான்னு பார்த்தா இப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒதுக்குனா எப்படி? அவனுக்கு ரோஷம் இருக்காதா என்ன? ரோஷமா? அதான் அந்த பிள்ளைக்கு தோஷம்னு சொல்லிட்டாங்கல்ல, பின்ன அதுக்கு அங்க தங்கிட்டு இருக்கணும். நேரா புறப்பட்டு வந்து தர வேண்டியதானே? அவன் கூட்டாளிங்களை விட்டு பிரியறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். கடுதாசியில எழுதிருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளை இவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆழமா பதிஞ்சிருக்குமா? நம்ம பையன் மனசை பத்தி நமக்கு தெரியாது. பிள்ளைங்க மனசா பதிஞ்சு நம்ம பையன் நெஞ்சு பள்ளமாவில போயிருக்கு. இப்படி அவனை குத்தம் சொல்லி பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு எட்டு மெட்ராஸுக்கு நேர்ல போய் என்ன ஏதுன்னு கண்டுக்கிட்டு வாங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் நேர்ல போய் பேசணும்னா பெரிய மனுஷன் நானா அவனான்னு தெரியாம போயிடும். இப்ப என்ன கடுதாசி வந்திருக்கு, தந்தி வரட்டும் பாப்போம். தனலட்சுமி வாங்க தம்பி உட்காருங்க. அப்புறம் இருங்க வர்றேன். இருங்க எங்க போறீங்க? காபி கிப்பிலாம் வேணாம். சும்மா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே தனலட்சுமி இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? டிவியில இந்த வாரம் இளந்தென்றல் பகுதியில ஒரு நல்ல ப்ரோக்ராம். தனலட்சுமி அவசியம் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றீங்க. என்னங்க மொட்டையா நல்ல ப்ரோக்ராம் தானே சொன்னேன். யாரு பாடுறாங்கன்னு நீங்க கேட்கலையே. யார் பாடுறாங்க? வேற யாரு? நான் தான். ஓஹோ அப்படியா? ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். தனலட்சுமி ஏன் பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? தனலட்சுமி சின்ன வயசுல இருந்தே என் தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரும் முடிவு பண்ணிருந்தோம். ஆனா நான் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிடுச்சு. ஏங்க தனலட்சுமிக்கு உங்க தம்பிய பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனத்துக்கு செவ்வாய் தோஷமா, அதனால செவ்வாய் தோஷம் உள்ள பையனை தான் கட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, தனலட்சுமி பாட்டு கிளாஸுக்கு வராததுக்கு இதுதான் காரணமா? வெரி குட். தனலட்சுமி கட்டிக்க மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ். ஐயோ, அப்ப நீங்க கடைசியா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னங்க பண்றது, அவ ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். கரெக்ட், அதுதான் அருமையான யோசனை. நீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுங்க. இவங்க கண்ணுக்கு என்ன எல்லாம் தெரியலையா? கவலையை விடுங்க. இன்னில இருந்து இந்த பிரச்சனையை சொந்த பிரச்சனையா எடுத்துக்கிறேன். தனலட்சுமி வந்தா மத்த மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவன்கிட்ட 5ங்கிறத 10 கறந்துக்க. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரித்து புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில் நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்க அதை நான் சொல்லலைங்க. அவங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50? ஏன் வாங்க கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க ஏன் 50 வாங்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. 25 யூனியன் ரேட்டுங்க. அது நமக்கு பிடிக்காது. 10. 10? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5ங்கிறத 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற 4 கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சுவான் போல் இருக்க. நமக்கு கல்யாணமாய் எத்தனை வருஷம் இருக்கும்? நல்ல காங்கேயம் காலமா இருக்கான். எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே. 6 வருஷமா? நேத்தோட கல்யாணமாய் 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவே இருந்திருப்பான். வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பேங்க்லயா கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு வேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாட்டம் பிடிக்காது. ஏயோ, இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகுன என்கிட்ட ரீல் விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் பூரா சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன? புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன். ஆள விடு தம்பி.
நானே கண்ணே தனனா தனனா நனனா. பூனைய விடாத. ஏங்க ஒரு முக்கியமான விஷயமா போறேன். முக்கியமான விஷயத்துக்கு பூனைய விடுறதுதானே நம்ம சம்பிரதாயமே. இது அதி முக்கியமான விஷயம். ஹலோ, என்ன சார் டிவி புதுசா வாங்குனீங்களா? புதுசா ரிப்பேருங்க. ஏன் தவறி கீழே விழுந்துருச்சா? தவறி வீழ என் பொண்டாட்டி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார் உங்களுக்கு என்னாச்சு? நேத்து எவனோ இளந்தண்டல் பகுதியில பாடினாலும் அத பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. மூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி ஒரு பாக்கு கொடுப்பா. நேத்து நீ தானே டிவில பாடின. ஏன் சார் நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதிய வச்சிருக்கிற. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, நாங்க 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு. தனலட்சுமி வாங்க சார், உட்காருங்க. என்னம்மா வீட்டுல யாரும் இல்லையா? இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும். அம்மா அப்பா வெளியில போறாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல, பாட்டு கிளாஸ்னு ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா? சாரி சார், எங்க வீட்ல ஒரு பிரச்சனை, அதான் வர முடியல. அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். இப்ப என்ன, 2 பேரும் தனியா தானே இருக்கோம். சார், உங்களுக்கு இந்த ஜாதகம் சகுனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார்? சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு, சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்ல. ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது. நீ ஏன் கேக்குற? உனக்கு செவ்வாய் தோஷம், நம்புறதா வேணாமா? உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்ட? உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்றதானே என் வேலையே. அப்படின்னா இத பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா? உன் மாமா கிட்ட நான் எப்படிமே பேச முடியும்? இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா சொல்றேம்மா, உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது. போய் சொல்லாதீங்க சார். என்னம்மா இது? நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவை நான் என் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் இருக்க. ஆமா சார், உங்க வீட்ல இருக்காரே அவர்தான் எங்க மாமா. சார், தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. நாட்டுல எவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தங்கச்சிதான். நான் மட்டும் என்ன விதி விலக்க? கவலையப்படாதம்மா, உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன். அங்கிள் அங்கிள், நேத்து நீங்க தான் டிவில பாடுனீங்க. ஆமாம்மா. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் எப்ப பாடுவீங்க? தெரியலம்மா. ஆமா, நீங்க சினிமால பாடக்கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும். ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்கும். எடா காஜா, உன் வாத்தியார் பொண்ணு பார்க்க போயிருக்காரு, வெற்றியோட திரும்பாரா? சார், காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில பாத்துக்கணும். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா போட்டிருக்க. உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா? அழகோ அழகு, கொள்ளை அளவு போங்க. அப்ப இவருக்கு ஏன்டா அந்த ஆசை? இதே கேள்விதான் நானும் பலமுறை கேட்டேன். ஆசை யாரை விட்டது? கேட்டா கண்ணாடி குத்த சொல்றாரு. சிரிக்காதீங்க சார், ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வீட்டை விட்டு தரத்திதான் சொன்னீங்க. எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடியை பாத்துக்க நல்லது. என்னடா மிஞ்சின பதார்த்தம், இதான வேணாங்கிறது? கொஞ்சம் விட்டா நெஞ்சில மிதிப்பிய. ஆமா, ஓ வாத்தியார் லவ் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லு. என் சைட்ல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? உங்களை எதுக்கு இங்க சோத்த போட்டு வளர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நட்பு தான். என்னடா? நட்பு இல்ல சார், நடிப்பு. என்னடா சொல்ற? அவருடைய சைட்டுக்கு
ஒரு தாய் மாமன் இருக்கானா, அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல, அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு. அப்படி என்னடா அந்த பொண்ணு பெரிய கிளியோபட்றாவ? கிளியோபட்ரையோ எளியோபட்ரையோ போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போய் மாலதி வீட்டை சம்பள பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க சார். போன காரியம் என்னாச்சு? எங்கிட்டயும் மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? என் மனைவிதான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ தனலட்சுமியோட பாட்டு வாத்தியார் நீங்க தானே? நேத்து வரைக்கும் பாட்டு வாத்தியாரா மட்டும்தான் இருந்தேன். எப்போ உங்க காதலின்னு தெரிஞ்சதோ அண்ணனாவும் ஆயிட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, எங்க தம்பி நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா செத்து போயிடானோன்னு பயந்துட்டியாக்கா? அக்கா, என் தலையில இடியே விழுந்தா நான் சாக மாட்டேன். சும்மா இருந்தாலும் கூட்டிட்டு வந்து பழக விட்டு இப்ப அவ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற போது எங்களை பிரிக்கிறியே, இப்பதாங்க எனக்கு பயமா இருக்கு. எங்க நான் செத்து போயிடணும். ஏன்பா சொல்லால கொள்றேன்? நாங்க பார்த்த ஜோசியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லச்ச, பாவம் அவ என்னப்பா செய்வா? என்னன்னு சொல்றாங்க? தனலட்சுமியாலதான் எனக்கு சாவுன்னா? ஒருத்தரை கேட்டா பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க, வேறொருத்தரை கேட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க, இன்னொருத்தனை கேட்டா சாவு நிச்சயம் சொல்றாங்கப்பா. ஓஹோ, இப்படி ஆளுக்கு ஆளு குழப்பறவங்க பேச்ச கேட்டு அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பீங்க, ஆனா எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? இந்த பாருக்கா, ஒவ்வொருத்தரோட சாவியை உறுதிப்படுத்துற ஜோசியக்காரங்கன்னா எல்லாரும் கடவுளோட ஜோசியக்காரங்க கிட்ட தான் பயப்படுவாங்க. ஆமா, தனலட்சுமியை கட்டிக்கிட்டா செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே, அது எத்தனை நாளையா? இதெல்லாம் யாராலப்பா சொல்ல முடியும்? அதெல்லாம் அபாபா விதி. அதான், அதேதான் நானும் சொல்றேன். தனலட்சுமியை கட்டிக்கிட்டு தான் நான் சாகணும் இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? அப்படி ஒரு சாவி எனக்கு வந்தா அவளுக்காக நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். தானோ, மணமேடைக்கே வந்துட்டியா? பேப்பர்ல காதல் ஜோடிகள் தற்கொலைன்னு செய்தி வரும். அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க கோழைங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்போ அவங்க எல்லாரையும் விட என்ன கோழை ஆக்கிட்டியே. ஏய், கடைசியா கேக்குறேன், உன் கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும், அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். என் கூட நீ வாழப்போற அந்த ஒரு நாள் வாழ்க்கை வேணுமா, இல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கட்டி கொடுக்கிற இந்த வாழ்க்கை வேணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற வாழ்க்கைய பாக்குறதுக்கு என் உடம்புல உயிர் இருக்காது. பாருமா, ரெண்டு பேருடைய மனசை ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர இப்படி ஒண்ணுபட்ட மனசை பிரிக்கிறதுக்கு அல்ல. கடவுளை நினைச்சுக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சு சொல்லுவாங்க. பேசாம கடவுள் பேர்ல பார்த்து போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு.